அந்த வேலை வரவில்லை. ஆனால் அது வரும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த அற்புதம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த அற்புதத்துக்கு நேராக உங்களை அவர் நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது இயேசு சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த வசனத்தை எப்பொழுதும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவின் சித்தத்துக்கு காத்திருந்தார். இயேசு எப்பொழுதும் அந்த தேவனுடைய வேலைக்கு காத்திருந்தார். ஆனால் நமக்கு அந்த தேவனுடைய வேலை எப்போது தெரியாதனால தான் பல குழப்பங்கள் இருக்கிறது. தேவனுடைய நேரம் எப்பொழுது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்கு பல குழப்பங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சாலோமோனில் பெரியவர், அந்த ஞானம் உள்ளவர், தேவனுடைய சித்தத்தை சரியாக கணித்திருந்ததுனால அவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப கூடார பண்டிகையை பார்க்கும் பொழுது, கூடார பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் சகோதரர்கள் அற்புதங்களை நீ எங்க போய் செய் அப்படின்னு, எருசலேமில் அற்புதம் செய் என்று சொல்லி அவரை அனுப்புறதுல ரெடியா இருந்தான். அங்கேயும் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையை எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலக மனிதர்கள் எப்போதும் ரெடியாகவே இருப்பான். உலக மனிதனுக்கு தேவ சித்தம் இல்லைங்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு காரியம் உண்டு. இது சித்தமா சித்தம் இல்லையா, இது தேவனுடைய வேலையா தேவனுடைய வேலை இல்லையா என்று அவர்கள் சரியாக ஸ்தோத்திரம் பகுத்தறிந்தார்கள். அவர்கள் சரியாக அதை கணித்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ இயேசு சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு